கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கி 11:9. வாலிபனே, உன் நிலைமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இல்லையா? இங்கே சாலமோன் ஞானி வாலிபர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். வாலிபர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வாலிபனை நிலைமையில் என்ன பண்ண சந்தோஷப்படுப்பா. அடுத்து வாலிப நாட்களில் உன்னை இருந்து என்ன பண்ணட்டும், பூரி பார்க்கட்டும். ஜாலியாக பீச்சுக்கு போ, சினிமாவுக்கு போ, எல்லா என்னென்ன மகிழ்ச்சி கொடுக்குற காரியங்களும் எல்லாம் உன் இறுதியை உன்னை பூரி பார்க்கட்டும். அது மாத்திரம் இல்லை, உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளில் நட. உன் நெஞ்சு மனசு என்ன சொல்லுதோ அந்த மனசு சொல்கிற வழியில் கண்ணின் காட்சிகள் என்னென்ன பண்ணு நட. ஆனாலும் இங்கே தாங்க முற்றுக்குள் வைக்கிறார். ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் என்ன செய்வாராம்? நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள்ளுப்பா. அதனால் வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் ஒரு சிஸ்டரை நினை. ஆண்டுடைய சமூகத்தை நாம் நினைக்கணும். வாலிப பிராயத்தில் இங்கே ஆண்டவரை நினைக்காம எதையோ நினச்சிட்டு போகிறான். தோல்வி வாலிபனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி தோல்வி. ஆகவே ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிற கிறிஸ்துவ குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த சாலமோன் கொடுக்குற அந்த ஆலோசனை கேட்டு கர்த்தருக்கு பயந்து அவரை நினச்சி வாழு. அதுதான் சொல்கிறார். இதோட முடிச்சில்ல, இதே பிரசங்க 12 கடைசியில் சொல்கிறாரு. 12:14 ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவாராம். இல்லையா? நன்மையானாலும் தீமையானாலும் ஜட்ஜ்மெண்ட்டில் கொண்டு வந்துடுவார். அதனால் எச்சரிக்கையாரு. ஏசாப்பாவை நினை. ஆகவே நாம் ஏசாப்பாவை நினைப்போம், அவர் கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நேசி நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. வாலிபர்களுக்கு சாலமோன் ஞானி கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைக்கு நன்றி. கேட்டு ஒவ்வொருவரும் சத்தியத்தில் நடக்க கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.